நாட்டு கோழி வந்து வாங்கிட்டு வந்திருக்காப்புல. இது வந்து எலும்பு போட்டு குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 6 தக்காளி, சின்ன வெங்காயம், 4 மிளகாய், தாளிக்கிறது வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நான் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுதேன். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதோ சிறிதளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. சின்ன வெங்காயம் சிறிதளவு, 2 மிளகாய், தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க. கொஞ்சத்தை நான் அரைச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் போதும். கறி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதில் எல்லாம் வறுத்து திரித்து வச்சுருக்கேன். அது ஒரு கொஞ்சம் இஞ்சி அளவு போட்டால் போதும், ரொம்ப போடக்கூடாது. ரொம்ப போட்டால் கசப்பு தன்மை வந்துடும். ரொம்ப வதக்கணுங்கிறதுலாம் இல்லை. கருவேப்பிலை. இப்போ அது கூட நம்ம நாட்டுக்கோழி, இதை வந்து எலும்பாக உள்ளதை பூரா பறக்கி வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு. இதை அப்படியே கலந்து விட்டுடலாம். மஞ்சள் பொடி சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி, புதினா ரெண்டையும் அரைச்சி அது தனியாக ஒரு 2 ஸ்பூன், அது ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கிடணும். இது வந்து மட்டன் மாதிரி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இதுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி இதிலே வரும், இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுரும். இதில் வந்து ஒரு 200 கிராம் 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். குக்கர் விசில் ஒரு 5 விசில் போட்டு 5 விசில் வரட்டும். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, அதே ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் காரப்பொடி. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கலாம். நான் கம்மியாகவே போடுவேன் காரம். கேட்டால் கல்லுப்பு போட்டால் டேஸ்ட் வரும். கல்லுப்பே போடுங்க. தேங்காய், சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கலந்துக்கலாம். நாட்டுக்கோழினால அந்த கொழுப்பு எல்லாம் மிதக்கதை பாருங்கள். எண்ணெய் கம்மியாக தான் விட்டுருக்கு, ஆனால் இதில் மிதக்கும் நிறைய. இதை விட கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனால் இருக்காதுன்னு நினச்சி தான் நிறைய எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். மசாலாக்கள் எல்லாம் கலந்து நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 2 கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உள்ள மெத்தட் தான். நிறைய மசாலாக்கள் மற்ற மாதிரிலாம் போட்டு வச்சோன்னா அது குழம்பு டேஸ்ட் இருக்காது. இது நார்மல் இந்த மசாலா போட்டு வச்சா நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா அந்த பொடி இந்த பொடியெலாம் போட்டு பார்த்தோம், அதெல்லாம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு ரொம்ப நல்லாவே இருக்கும். எப்பொழுதும் உள்ளது மாதிரி போட்டு வச்சா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சமாக போட்டாலே போதும்.